வணக்கம் நண்பர்களே. சித்தா டாக்டர் மகாலிங்கம் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நிறைய நண்பர்கள் கஷாயம் அப்படின்னா என்ன சார், கஷாயம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கஷாயம் என்பது என்னன்னா, தேவையான அளவு தண்ணீரில் மருந்து சூரணம் சேர்த்து கொதித்த நீர் தான் தமிழில் குடிநீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குடிநீர் எப்படி செய்வது? இந்த குடிநீர் எப்படி செய்யணும்னா, உங்கள் மருத்துவர் உங்களுக்கு எந்த அளவு அந்த குடிநீர் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரோ, உதாரணமாக 60 ml குடிநீர் காலை மாலை 2 வேளை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதை எப்படி செய்யணும்னா 240 ml தண்ணி எடுத்துக்கங்க. அதில் மருந்து சூரணம் 5 கிராம் அளவு எடுத்துக்கணும். அதை 60 ml வற்றும் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அப்படி கொதிக்க வச்சு எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 60 ml வரும்போது தான் அந்த ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து மூலக்கூறுகள் எல்லாமே அந்த நீரில் இறங்கியிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நன்றான கஷாயம் கிடச்சிருக்கும். இதோட அளவு எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டாங்க. அளவு மருத்துவர் அறிவுரைப்படி பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், 1 வயது கீழுள்ள குழந்தைகள். இப்போ பெரியவர்கள்னால் 60 ml எடுத்துக்கலாம். 2 வேளை மருத்துவர் சொல்லியிருப்பார், உணவுக்கு முன்பா பின்பான்னு, அதை கவனமாக குறிச்சிக்கணும். சிறியவர்கள் 30 ml முடிக்க எடுத்துக்கலாம். குழந்தைகள் 15 ml எடுத்துக்கலாம். 1 வயது கீழே உள்ளவங்க 2 முதல் 4 சொட்டு 2 வேளை எடுத்துக்கலாங்க. நோயின் குறிகுணங்களுக்கு ஏற்ப மருந்தின் அளவும் நேரமும் மாறுபடும், அதையும் குறிச்சிக்கணும். இந்த கஷாயத்தோட ஆயுட்காலம் 3 மணி நேரம் மட்டும்தாங்க. அதுக்குள்ளே குடித்தா தான் அதோடய வீரியம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் குடிக்கும்போது வீரியத்தின் தன்மை குறைஞ்சிரும். 3 மணி நேரத்துக்கு மேலே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இதுதான் கஷாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறை.